வெல்கம் பேக் டு கல்பனா ரமேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன்னா அது சீக்கிரமாக கொஞ்சம் அழுகி போகிற ஸ்டேஜ் வர மாதிரி இருந்துச்சு. சரி மொத்தத்தையும் எடுத்து இன்றைக்கி ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடுவார் என் ஹஸ்பண்டு. இன்றைக்கி அது கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதாவது 2 வீக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால மொத்தமாக இன்றைக்கி போட்டு ஜூஸ் போட்டுடலான்னு பிளான் பண்ணி ஒரு 5-6 நெல்லிக்காய் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு நல்லதுங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம ஆம்லா ஜூஸ் வந்து குடித்தோன்னா சுகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சுகர் பேஷண்ட் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. பார்த்திங்களா எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆம்லாலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோடு நான் என்னென்ன வந்து நான் சேர்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லாலாம் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து நான் 2 பேருக்கு போடுறேன் அப்படின்றதுனால அந்த 10 ரூபா தயிர் பாக்கெட்டு தயிர் பாக்ஸ் இருக்க டப்பா இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, இது வந்து 3 பேர் குடிக்கலான்றதுனால நான் அந்த டப்பா ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு வந்து கருவேப்பிலோடைய ஸ்மெல் அதில் போட்ட பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் அந்த கருவேப்பிலை இலை வந்து ஒரு 4-5 இலை தான் சேர்த்துக்கிட்டேன், நிறைய சேர்க்காம. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தயிர் இதோட ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டா பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்க அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதை அரைச்சி எடுத்த பிறகு இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்தது, ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் நான். அந்த திப்பிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் மறுபடியும் அந்த தயிர் ஆட் பண்ண பார்த்திங்களா, அதே கப்பில் தண்ணி பிடிச்சி நான் அந்த திப்பி கூட கலந்து மிக்சியில் போட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அலசின பிறகு மறுபடியும் அதில் இருந்து ஒரே வாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுற மாட்டேன். இன்னொரு வாட்டி அலசி அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் ஃபுல்லாக வர அளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி தான் ஆம்லா ஜூஸ் வந்து போடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவாங்க. என்னோடய ஸ்டைல் ஆம்லா ஜூஸ் இப்படி தான் நான் போடுவேன். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணுற விதம், தயிர் வந்து அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்பாக இருக்கும். நம்ம தயிர் வந்து மீடியமாக சேர்த்துருந்தோன்னா புளிப்பு கம்மியாக இருந்திருக்கும். ஆம்லா ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நிறைய வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது ஆம்லா ஜூஸ் பார்க்கறதுக்கு அப்படியே க்ரீனிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி கடையில் இல்லை. நான் தயிர் இதெல்லாம் போட்டு என்னோடய ஸ்டைலில் தான், மற்றவங்க ஸ்டைல் கிடையாது. இது என்னோடய ஸ்டைல். நானாக யோசித்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான். நான் இஞ்சி வந்து ஒரு துண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கும் வந்து இஞ்சி சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆப்ஷனல் தான். எனக்கு இஞ்சி போட்டால் இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஆம்லா ஜூஸ் வந்து ரெடிங்க. எவ்ரி மார்னிங் ஒரு வாரத்தில் 3 வாட்டி இதை குடிச்சிங்கன்னா ஒரு முடி உதிர்வு, முடியெல்லாம் நல்லா வளரும். சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் மட்டும் கிடையாதுங்க, ஹெல்த்தியாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்களா? அப்படியே இந்த ஜூஸ் கடையில் போடுவாங்களே அந்த மாதிரி அப்படியே நுர தள்ளி செம்மையாக இருந்ததுங்க ஆம்லா ஜூஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ எண்டட். Subscribe more videos. Thank you for watching.